ஐயோ ஐயோ ஐயோ, 10ஆம் தேதி தான் சேலரி போடுவாங்கன்னு சொன்னா இவங்களுக்குலாம் எப்படிதான் 7ஆம் தேதி 5ஆம் தேதிலாம் மூக்க வேர்க்குதுன்னே தெரியல. சேலரி நம்ம கைக்கு வந்தோடனே வந்துடுறாங்க. எப்படிதான் இவங்களுக்கு தெரியுது? ஒருவேளை நம்ம கம்பெனிக்கும் பேங்காரனுக்கு எதுவும் தகவல் தொடர்பு இருக்குமா? என்னன்னே ஒண்ணும் புரியலையே. இஎம்ஐ கட்டுறவனும் வந்துருதான், பேங்க் லோன் எடுத்துக்கணும் வந்துருதான், குழுக்காசு கட்டணும் அதுக்கும் வந்து தொலைஞ்சுதான், வாடகை கொடுக்கணும் அதுக்கும் வந்து தொலைஞ்சுதான். பொய் சொன்னாலும் இவங்க வந்துதாங்க. என்னமோ நடக்கு, நமக்கு தான் ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. இதுல வேற சம்பளம் போட்டோடனே தான் பிள்ளைகளுக்கு நோக்காடு வந்து தொலையும். இதுகளுக்கு போய் பார்க்கணும். காய்ச்சடிக்கும், காய்ச்சடிக்கும், வயிறு வலிக்கும், பார்க்க ஜலதோஷம் பிடிக்கும், இருமல் வரும், கக்கல் வரும், எல்லாம் வந்துடுது. என்னன்னுதான் இதுகளுக்கு எப்படிதான் இதுகளுக்கு ரூபா கைக்கு வருது தெரியுதோ தெரிய மாட்டேங்குது. இது பத்தா குறைக்கு பேம்பர்ஸ் வாங்க செலவு வேற, சத்துமாவு வாங்கணும், அந்த சத்துமாவு கொடுக்கணும், இந்த சத்துமாவு கொடுக்கணும். ஏம்மா முடியலம்மா. இதுக்கப்புறம் பேம்பர்ஸ் வேற. இந்த பேம்பர்ஸ் வாங்கி வாங்கியே சம்பளத்துல 3/4 சம்பளம் ஓடிடுது. எப்படிதான் சமாளிக்கனே தெரிய மாட்டேங்குது. பேம்பர்ஸ் போடாம இருந்தோம்னா அதனாலதான் சளி பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. யூரின் போய் போய் அதிலே படுத்துக்கிட்டாங்க. பேம்பர்ஸ் வாங்கினோம்னா அதிலே 3/4 சொத்தே அழிச்சிடலாம் போல, அப்படி வாங்க வேண்டியதா இருக்கு. இதுல வேற வாடகை, கரண்ட் பில்லு, சிலிண்டரு. ஏம்மா செலவு எழுதும் போதுதான் தெரியுது, பார்க்கல ஈஸியா இருக்கு. ஒவ்வொரு செலவையும் எழுதும் போது 20,000 சம்பளம் தான் 25,000 செலவு வருது. 5,000 எவன்கிட்ட போய் கடன் வாங்கணும்னு சும்மா இருப்பானா? 5,000 கடவுனே உன் வீட்டுக்காரன் என்ன அப்படி போறான் வேலைக்கு, அவ்வளவு சம்பளம் வாங்குதான், நீ என்ன இவட்டெல்லாம் போய் கடன் வாங்குதான்னு கேள்வி கேட்காளுங்க. நம்ம படுத்த கஷ்டம் யார்ட்டையாவது தெரியுமா? தெரியாது. குழுல கடை எடுக்கலாம் பார்த்தா கரெக்டா என் மாமியார்ட்ட சொல்லாதனா அவ அப்ப இருக்கும்போதுதான் எனக்கு குழுக்காசு கட்டலையா அக்கா, அவங்க வெயிறாங்கக்கா, நீங்க குழுக்காசு கொடுங்கக்கான்னு வந்து நிக்கான்வ. எப்படிதான் இதை நான் சமாளிச்சு வரேனே தெரியல. இது கிளவிட்ட சொல்லி திறந்தாலும் கேட்க மாட்டேங்க. மாயம் வாங்க சம்பளம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம்னா என்னதான் செய்ய போறோம்னு எனக்கே தெரியல. இன்னும் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லை கட்டணும், சிலிண்டர் வாங்கணும், பத்தாக்குறைக்கு டிவி ரீசார்ஜ் பண்ணணும், மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். நெட் இல்லாம நம்மளால இருக்க முடியாம பார்த்தா பிள்ளைகளால சுத்தமா இருக்க முடிய மாட்டேங்குது. இதுகளுக்கு செல்ல கொடுத்து வம்பாக்குறது நம்மளா, இல்ல நம்ம செல்லு பார்க்க போய் தான் இதுக்கு வம்பாச்சா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கணக்கு எழுதுற மட்டும் தான் அப்படி மைண்ட் வேலை பார்க்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இந்த செலவெல்லாம் குறைக்கணும். எப்படி குறைக்க போறேன்னு தெரியல. ஐயோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுல வேற செல்லுல சும்மா இருக்கல பார்த்து பார்த்து ஆர்டர் போட்டது வேற, ஆர்டர் போட்ட திங்ஸ் வேற, அது வருது இது வருது, இதுக்கெல்லாம் வேற ரூபா செலவு பண்ணுதோமா அப்படின்னு நோட்ல எழுதும் போது நமக்கே இவ்வளவு கேவலமா நம்ம குடும்பம் நடத்தமோ அப்படின்னு தோணுது. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்ல எல்லாருக்கும் இப்படி தோணுதான்னு கூட எனக்கு தெரியல. சம்பளம் வாங்கலும் நல்லாதான் இருக்கு. 20,000 வாங்குதான், 30,000 வாங்குதான், வாட்டி பார்க்க நல்லாதான் சம்பளம் வாங்குதான். வாங்கின 5 நிமிஷத்துல சம்பளம் காலியா போயிருது. எப்படிதான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு மாசம் பூரா வேலை பார்க்கலாம், சம்பளம் வந்தோடனே எப்படிதான் டக்குன்னு காலி ஆகுது? தேதி இன்னும் 10 கூட ஆகலடா. நேற்று 5ஆம் தேதி தான் சம்பளம் போட்டிருக்காங்க, 7ஆம் தேதி, இன்னைக்கு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள 3/4 சம்பளம் காலி. இன்னும் 21 நாள் இருக்கேன்னு எப்படி போட்ட? ஐயோ முடியலப்பா சாமி, முடியல. நம்ம வேலை பார்த்தாலும் நம்ம கிட்டையும் காசு தாங்க மாட்டேங்குது. டெய்லி ஏதாவது ஒரு வருமானம் பார்க்கலாம்னா அதுவும் முடிஞ்சு தொலைய மாட்டேங்குது. நம்ம மைண்டுக்கு அது எட்டவும் எட்டாத தொழில், அது வேற விஷயம். வீட்டுல உட்காந்து கணக்கு போடுறதே டென்ஷன் ஆகுது, ப்ரெஷர் கூடுது. என்ன செய்யறோம்? ப்ரெஷர் ஆகாதன்னு நம்மளே சமாதானப்படுத்திக்கணும். இல்ல இந்த மாத்திரை செலவு வாங்கி வாங்கி எனக்கு வேற தனியா 3,000 4,000 மாத்திரை செலவு பண்ணணும். பில்லு போடலாம் மனசு நோவுது. இவ்வளவோ நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணணும். செலவு பண்ணி சாப்பிட்டா கூட தெரியாத 2 இஎம்ஐ, பேங்க் லோனு, ஹோம் லோனு, ஜுவல் வச்சா அதுக்கு வேற வட்டி கட்டணும். எம்மா வட்டி கட்டியே நம்ம தொழிலே முடிஞ்சு போயிரும்ல, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிருது. வட்டி கட்டி என்னைக்கு நம்ம எல்லாம் சேர்த்து வச்சு தங்க பொருள் வாங்க, இப்படியே கணக்கு போட்டு உட்காந்து பைத்தியம் தான். அடுத்த மாசம் கன்ஃபார்ம் பைத்தியம் தான். பைத்திய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் என்னைய சேர்த்துற வேண்டியதான். அதான் நடக்க போகுது. இதுல வேற ஆமா பல்ல கட்டுதானா, ஆமா வெய்யதான் செய்தாலுங்க. ஆர்டர் போட்டேன் பார்த்துக்கோங்க, புது சேலை ஆர்டர் போட்டேன். இந்த கணக்கெல்லாம் என் மாமியாவுக்கு இந்த சேலையே கணக்கு தெரியுங்களா? நீ ஆர்டர் போட்டு குடும்பமே இப்படி விளங்காம இருக்குன்றதா? புது சேலை எடுத்துக்காம இந்த பேச்சு பேசுவாங்க. இனிமே எதுவுமே ஆர்டர் பண்ணக்கூடாது. நம்ம புத்திய நம்ம மாத்தணும். ஆர்டருங்க பேச்சே இருக்கக்கூடாது. எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறோம். ஆர்டரை குறைச்சிட்டோம், நம்ம வாழ்க்கையில முன்னாடிடும். அதுக்கடுத்து மீஷோ, பிளிப்கார்ட்னு அதுக்கு மேல ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளே உருவாக்கிடலாம். நம்ம வாங்குற திங்ஸுக்கு எவ்வளவு திங்ஸ் வாங்குறோம், இதுக்கே மாசம் 4,000 5,000 வருது. இந்த திங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணனா நம்ம இனிமே ஆர்டர் பண்ணதை குறைக்கணும், செலவை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து அம்பானி ஆகுறோமோ இல்லையோ, அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளே ஓபன் பண்றோம், நமக்கு தேவையான திங்ஸை நம்மளே எடுக்கிறோம். இதுதான் நம்மளோட உச்சக்கட்ட பிளானிங்கே. இதுதான். இந்த பிளானிங்கை நம்ம சக்சஸ் பண்றோம்.
நானும் இல்லை, எல்லாருமே சக்ஸஸ் பண்றோம். ஆன்லைன் ஷாப்பிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், வீட்டு செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா போயிரும்.